ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கனகாஸ் அடுப்பாங்கரை. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதை பார்த்திங்கன்னா தேங்காயை திருகி வச்சுருக்கேன். இன்றைக்கி தேங்காய் சாதம் தான் பண்ண போகிறோம், லெமன் சாதம் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு தேங்காவை எடுத்து அந்த உள்ளே இருக்கிற ப்ரௌன் கலர் இல்லாத மேலாக வெள்ளையாக இருக்கிற தேங்காயை திருகி வச்சுட்டுருக்கேன். அதுக்கு 3 பச்சை மிளகா, கருவேப்பிலை, அது மாதிரி லெமன் ரைஸ்க்கு 2 லெமன், ஒரு 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை எடுத்து வச்சுட்டுருக்கேன். இப்போ இதை எப்படி தாளிக்கிறதுன்றதை பார்க்கலாம். இப்போ ஒரு வானாவை அடுப்பில் போட்டுருக்கேன். இந்த அடுப்பில் இந்த வெறும் வானாவில் தான் நம்ம தேங்காயை வதக்கணும். இப்போது தேங்காயை நல்லா செவக்க வறுத்துனா தான் தேங்காய் சாதம் வாசனையாக நல்லாயிருக்கும். இப்போது இந்த தேங்காயெல்லாம் இதில் போட்டு வதக்கிக்கலாம். தேங்காயை நம்ம போட்டுட்டோம். தேங்காய் சாதத்துக்கு நான் தேங்காய் எண்ணெயிலையும் நெய்யையும் குத்தி தான் தாளிப்பு கொடுக்க போகிறேன். அதனால் அதையும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இந்த தேங்காயை நம்ம இந்த தண்ணிலாம் சுண்டுற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பார்த்தீங்களா, தேங்காயை நல்லா நம்ம இந்த மாதிரி உதிராக நல்லா அதில் இருக்கிற இதெல்லாம் போக நல்லா வதக்கி எடுத்துட்டோம். இந்த அளவுக்கு உதிராக செவக்க வறுத்தா தான் தேங்காய் சாதம் நல்லா இருக்கும். இப்போது இந்த அளவுக்கு எடுத்துட்டாச்சு. இப்போது நம்ம இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு தேங்காய் சாதத்துக்கு கடுகு உளுத்தம் பருப்புலாம் தாளிப்பு போட்டுக்கலாம். இப்போது இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றின்ட்டு பார்க்கலாம். தேங்காய் சாதத்துக்கு ஒரு 3/4 அழகு சாதத்தை இந்த மாதிரி வடித்து ஆற வச்சு எடுத்து வச்சுட்டுருக்கேன். இப்போது நம்ம அந்த தேங்காவை இதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் வதக்கினா அதே வானாலேயே இப்போது நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் குத்திக்கலாம். நெய் குத்தினா நல்லா வாசனையாக இருக்கும். நெய் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் குத்திக்கலாம். நெய் 1 ஸ்பூன் குத்தின்னு இருக்கேன். அது கூடவே தேங்காய் எண்ணெயும் கொஞ்சம் குத்திக்கலாம். தேங்காய் சாதத்துக்கு தேங்காய் எண்ணெய் குத்தினா நல்லா வாசனையாக இருக்கும். இந்த அளவுக்கு போதும். நெய் மெல்ட் ஆனாக்கா கரெக்டாக இருக்கும் சாதத்தில் கலக்கிறதுக்கு. இது ரெண்டும் நல்லா காயட்டும். காஞ்ச உடனே நம்ம தாளி கொடுத்துக்கலாம். இதில் நம்ம கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு தான் சேர்க்க போகிறோம். உங்களுக்கு தேவைன்னா வேர்க்கடலையும் முந்திரி பருப்பும் சேர்த்துக்கலாம். நான் அதெல்லாம் சேர்க்க போகிறது இல்லை, சிம்பிளாக இப்படி தான் பண்ண போகிறேன். இப்போது இது நெய் நல்லா காஞ்சிட்டு இப்போது நம்ம இதில் ஒரு 3 வரமிளகாயை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். 3 வரமிளகா. தேங்காய் சாதம் என்ன யாருக்கும் தெரியாதா அப்படின்லாம் கேட்காதீங்க. பிகினர்ஸ்க்காக சொல்லித்தரேன். நான் இன்றைக்கி தேங்காய் சாதம் லெமன் ரைஸ் பண்ணுறதுனால உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அதான் இது நல்லா வறுபடட்டும். அப்போ தான் இந்த மிளகாயோட காரம்லாம் எண்ணெயில் இறங்கும். எல்லோரும் கேட்குறீங்க ஏன் மிளகாயை முதல்ல போடுறீங்கன்னு. எனக்கு அதே தான் பழக்கம். எங்கள் வீட்டில் அம்மா பாட்டிலாம் பண்ணி பழக்கம். அதனால் நானும் பண்ணுறேன். அந்த பாருங்கள், இதில் இப்போது 1 ஸ்பூன் அதை பாருங்கள், இது பொட்டு கரண்டி. இதால் 2 போட்டால் 1 ஸ்பூன் வரும். அதனால் 2 கடுகு போட்டிருக்கேன். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம் கடுகு வெடித்த உடனே. கடுகு நல்லா வெடிக்கிறது. இப்போது இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். அதே மாதிரி 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு கொஞ்சம் கூட இருந்தால் தான் சாதம் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இதை சேர்த்து இதை நல்லா செவக்க வறுபடட்டும். தேங்காய் எண்ணெய் நெய்யும் அவ்வளோ வாசனைங்க, சூப்பராக இருக்குது வாசனை. இப்போது இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம இதில் கொஞ்சோண்டு இது சேர்த்துக்கலாம். பெருங்காயம் சேர்த்துட்டா தேங்காய் சாதத்துக்கு நல்லாயிருக்கும். சில பேர் போட மாட்டாங்க, போட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். போட்டு பார்த்துட்டு இந்த கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு நல்லா செவக்கிறது பார்த்திங்களா. செவந்த உடனே நம்ம இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிட்டோன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் நம்மளோட தேங்காய் சாதத்து தாளிப்பு. இதை எடுத்து நம்ம அப்படியே இந்த தேங்காய் சாதமும் தேங்காயும் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, இதில் நம்ம சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட தேங்காய் சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இப்போது இது நல்லா ஆற வச்சோடனே கலந்துட்டு பார்க்கலாம், கலக்கும்போது பார்க்கலாம். இப்போது அடுத்தது நம்ம அதே வானாலேயே லெமன் ரைஸுக்கு தாளிச்சிக்கலாம். அதுக்கு நான் ஆயில் தான், மல்லாட்டை எண்ணெய் தான் குத்திக்கிறேன். ஆயில் இல்லை, மல்லாட்டை எண்ணெய் வாசனையாக இருக்கும். அது ஒரு 2 ஸ்பூன் குத்திக்கிறேன் மல்லாட்டை எண்ணெய் தாளிக்கிறதுக்கு. நீங்கள் இதுலேயும் விருப்பப்பட்டீங்கன்னாக்கா முந்திரி பருப்பு, மல்லாட்டை பருப்பு போட்டுக்கலாம். இதுலேயும் நான் ஒரு 3 வரமிளகா கிள்ளி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிறேன். இது நல்லா வறுபட்ட உடனே நம்ம இதில் கடுகை சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிக்கட்டும். கடுகு நல்லா வெடிக்கிறது. அதே மாதிரி இதுலேயும் 2 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். உளுத்தம்பருப்பு 2 ஸ்பூன், கடலைப்பருப்பு 2 ஸ்பூன்.
கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு நல்லா செவக்கட்டும். அதே மாதிரியே நம்ம இதில் கொஞ்சம் பெருங்காய பொடியும் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லா வாசனையாக இருக்கும், நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதே மாதிரி இந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு நல்லா செவந்துடுத்து தெரியறதா உங்களுக்கு? செவந்துடுத்து. இப்போது இதில் நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். மஞ்சப்பொடி, நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இதுலேயே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற லெமன் புழிஞ்சிக்கலாம். அது கூட உப்பு சேர்த்துக்கணும். லெமன் புழியும்போது உப்பு சேர்த்துக்கணும், இல்லாட்டி கசந்து போயிடும். இப்போது நம்ம இதுலேயே இந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நம்ம லெமனை புழிஞ்சிக்கலாம். அப்படின்னா இந்த மாதிரி லெமன் புழிஞ்சு இந்த சூட்டுலேயே புழிஞ்சுட்டிங்கன்னா அது வந்து முறிஞ்சிடும். உங்களுக்கு பயம் இல்லை, சளிலாம் பிடிச்சிக்காது. அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி 2 லெமன் புழிஞ்சிக்கிறேன். இதில் நான் 2 லெமனையும் இதில் புழிஞ்சுக்கிட்டேன். இந்த பாருங்கள், 2 லெமன் புழிஞ்சு இதில் போட்டுக்கிட்டேன். இப்போ நம்ம சாதத்தை இதுலேருந்து எடுத்து இதுலேயே போட்டு கலந்துடலாம். சாதத்தை இதுலேயே போட்டு கலந்துட்டோம்னா நம்ம ஒரே பாத்திரம் ஆகிடும். 10 பாத்திரம் ஆக்க வேண்டாம் நம்மளுக்கு. இதை நம்ம கலந்துட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். இந்த வானாலேயே சாதத்தை போட்டு கலந்துக்கலாம். நம்ம இந்த பச்சை மிளகா கருவேப்பிலை எல்லாத்தையும் தேங்காயெலாம் திருகி வச்சுட்டோம்னா கிச்சனுக்கு வந்தோம்னா ஒரு 10 நிமிஷத்தில் 2 சாதத்தையுமே ரெடி பண்ணிடலாம். நம்ம ரொம்ப ஈஸியானது பார்த்தீங்களா? இதை நான் நல்லா ஃபுல்லாக கலந்துட்டு பார்க்கலாம். இதுக்கு கொஞ்சம் உப்பு போடாத மாதிரி இருந்தது, கொஞ்சோண்டு உப்பு போட்டிருக்கேன். உப்பு போட்டு இப்போ நம்ம இதை நல்லா கலந்து வச்சுட்டோம்னா நம்மளோட சூப்பரான லெமன் ரைஸ் ரெடி ஆகிடும். பசங்களுக்கு, ஆஃபீஸ்க்கு எல்லாருக்கும் இது பேக் பண்ணி கொடுக்கலாம். சூப்பராக இருக்கும். டெய்லியே குழம்பு சாத்துமுது அப்படின்னு பண்ணி போர் அடிக்கிறவா ஒரு நாளைக்கு இதை மாதிரி பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். இப்போது இது ரெடி ஆகிடுது. இது அப்புறமா பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அதுக்குள்ளே தேங்காய் சாதத்தை இந்த மாதிரி கலந்துக்கலாம். அப்படிங்களா? சாதம் தேங்காய் எல்லாம் போட்டு வச்சிடணும் இல்லையா? அதையும் அதே மாதிரி நம்ம நல்லா கலந்துட்டு பார்க்கலாம். தேங்காய் சாதத்துக்கு உப்பே போடல, நம்ம உப்பு போட்டுடலாம். இப்போது உப்பு போட்டு கலந்து வச்சுட்டா சூப்பராக இருக்கும். இது கூட எண்ணெய் போடலைன்னா கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் கூட குத்திக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் கலந்துட்டு நம்ம டிஷ் அவுட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். பார்த்தீங்களா? நம்மளோட தேங்காய் சாதத்தையும் லெமன் சாதத்தையும் டிஷ் அவுட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி நீங்கள் பண்ணலைன்னா இது கூட நம்ம சிப்ஸோ உருளைக்கிழங்கு ஃப்ரையோ, இன்றைக்கி நான் கருணக்கிழங்கு ஃப்ரை தான் பண்ண போகிறேன். இனிமேல் தான் பண்ணணும், அதனால தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கல. இனிமேல் அதை கட் பண்ணி பண்ணுறதுக்கு நாழி ஆகும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணதில்லைன்னா இந்த மாதிரி லெமன் ரைஸும் தேங்காய் சாதமும் ஒரு நாள் ட்ரை பண்ணுங்கள். அது கூட சிப்ஸோ எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். வத்தல் கூட வறுத்துக்கலாம், வடை வறுத்துக்கலாம், அப்பளம் பொரிச்சிக்கலாம், காய் பண்ணிக்கலாம். எது வேணாலும் இதுக்கு ஆப்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணது இல்லைன்னா பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.